ரெண்டாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்பீடில் வந்தாலும் சரிங்க, எண்ட் ஆஃப் த டே வந்து எண்ட் ஆஃப் த ட்ராவல் வந்து நீங்கள் அந்த வண்டியை மீட் பண்ணிவிடுவீங்க. அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அது பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, நல்ல என்ன சொல்கிறது ஹை பெர்ஃபார்மன்ஸ் வண்டியாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 2 வீலராக இருந்தாலும் சரி. 2 வீலர் மட்டும் இதில் ஒரு விதி விலக்குங்க. பட் கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் அழுதிட்டு வந்தாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிடுவீங்க எல்லாருமே. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த சன்ரூஃபில் அந்த நின்றுட்டு வந்துட்டு இருந்த வண்டி வந்து நம்ம எங்கேயும் ஓவர்டேக் பண்ணது உங்களுக்கு தெரியும். LMW தாண்டோடனே ஓவர்டேக் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ராக்கிபாளையம் கூட வரல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி வில் பி ட்ராவலிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி சிட்டிக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி தான் போகணும், வழியும் கிடையாது. ஏன்னா சிக்னல்ஸுங்க, டிராஃபிக்கு ஒரு பக்கம் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறது கூட வாய்ப்பே கிடையாது. ரைட்டு நிற்க முடியாது. ஸோ நம்ம அந்த வண்டியை பார்த்தோம். நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் தான் வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ். அவங்க மீறி போனால் ஒரு 55-60 வந்திருப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ சிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் நினச்சிக்கு மைலேஜ் வராதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். மைலேஜ் ஏன் வர்றதில்லைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைமுக்கு இடத்துக்கும் போய் சேர மாட்டீங்க. நம்ம நினைப்போம் 10 காரை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸ்பீடாக, ஸோ ரொம்பவே அகெட்டாக இருக்கும்னு. வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் என்ன தான் அந்த ஸ்பீடில் வந்தாலும் எண்ட் ஆஃப் த ட்ராவல் எல்லாருமே ஒரே இதில் தான் இருப்போம், ஒரே லைனுக்கு வந்துருவோம். ஸோ நீங்கள் ஃபியூல் கசில் பண்ணது வேஸ்ட். அத்தனை ஃபியூலையும் நீங்கள் என்ன சொல்கிறது, பஸ் ஸ்டாண்டில் தயவு செய்யுங்க. சிக்னல் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு இது பார்த்தீங்கன்னா, இங்கே சிக்னல் இங்கே பஸ் ஸ்டாண்டுங்களாமா. அப்போ பஸ் இங்கே நின்றுச்சுன்னா வண்டி க்ரீன் போட்டாலும் நம்மளால் பின்னாடி தான் நின்றுக்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் காமனாக திங்க் பண்ணி பார்க்கணுங்க. கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். நிறைய இடத்துல இங்கே கோயம்புத்தூர்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ஒட்டியே பஸ் ஸ்டாப் இருக்கும். இல்லைன்னா 4 கிராஸுக்கு நடுவுலேயே பஸ் ஸ்டாப் இருக்கும். 4 கிராஸ் இருக்கும். இந்த கிராஸ்லேயும் அந்த கிராஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த 4 கிராஸ் சுற்றியும் பஸ் ஸ்டாப்பாக இருக்கும். அங்கே தான் வண்டி டேர்ன் பண்ணும், எல்லா டிராஃபிக்கும் ஜாம் ஃப்ரீ பண்ணி கொண்டு போகிறதுக்கான வழியாக இருக்குங்க. அந்த இடத்துல அடைச்சி நிற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆச்சு.